நாங்கள் வசிக்கும் சாம்ராஜ்யமோ நாகலோகம். ஓ, நாடு வந்து நாகலோகம். ஆமா. சரிமா. என்னை பெற்றெடுத்த தந்தை யாரோ நாகராஜன். ஓ, நாடு வந்து நாகலோகம். ஆமா. தந்தையார் பேர் வந்து நாகராஜன். சரி, நாகராஜனுக்கும் தாயாரோ கௌரி அம்மையா. அம்மா பேர் கௌரி அம்மா. சரி. அப்பா பேர் என்ன சொன்ன? நாகராஜாங்கற. நாகராஜன் நீதான் சொன்ன. நாகராஜன். இப்படி நாகராஜனுக்கும் கௌரிமலக்கும் அள்ளி செல்லமாக இந்த உளியூர் நாகக்கன்னியாக நான் பிறந்தாலும் ஒரே போட்ட புள்ள. ஆமா, ஒரே மகளாக பிறந்தீங்க. உளிவி என்ன நாகக்கன்னி. பாம்பு பாதியாக பெண் பாதியாக உருவத்தோடு காட்சிக்கிறேனே, என்ன தெரியுமா காரணம்? ஏமா எதுக்கு அந்த அவதாரம் கொடுக்கு? அம்மா தலை மாத்திரம் தலைமாய ஆடு உருவம், உடம்பு மாத்திரம் பாம்பு உருவம். எதுக்காக இந்த எப்படி வந்து உருவம் வந்தது? அம்மா இந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நமது அணியாபுரம் தோடு சேர்ந்த இந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இன்னும் துர்கா குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்க பார்த்தாலும் 100 ரூபாய் தூங்கிடுச்சாமா, நினைப்பு இல்லையா? துர்கா குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்துல இருந்து 50 ரூபாய் வாரி விடுங்களா. 50 கொடுக்க 50,000 மலையாவிருந்து அந்த கடவுள் கிருபையாலே துர்கம்மையா நல்லபடியாக படித்து ஒரு அரசாங்க உத்தியோகம் இந்த காளியம்மன் கிருபையாலே கிடைத்து வாழ்க்கை நல்லபடியா அமையணும். கரையாடு கரையல் கேட்டு ஏழமையா இப்போதான் கரையல் கேட்டு பாய் யானை விடுவோம். ஒரு ரூபா 3/4 ரூபா சம்பளத்தை வாங்கி கொடுத்தனி போயிருந்தாங்க. சம்பளத்தை வாங்கி கொடுத்தனி பாடி அம்மா பாம்பு பாதியாக பெண் பய உருவத்தோடு காத்திருக்கிறேனே, இது வந்து சாபத்தால் வந்த வினை. எப்படிமா யாருமா சாபம் கொடுக்குது? கடை ஏன் இங்கதான் எப்ப டச் போன் வந்து பழம் அப்படியே கட்டு போய் சொன்ன சொல்லுமா. அம்மா பெண்களுக்கு நாகதோஷம் ராகுன்னு சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் எப்படி பிடிக்கிறது, எப்படிமா இந்த தோஷத்தை எப்படி விளக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான கருத்து. அம்மா இந்த பெண்களாகப்பட்டவர் வயதுக்கு வந்த பிறகு தீட்டு துணியை ஒரு மரத்திலே வைத்து விட்டேன். தீட்டு துணியானது. சரி, அந்த தீட்டின் மீது பாம்பாவோட ஏறி செல்லும் பொழுது அன்று பிடிச்சிருக்கு நாகதோஷம். அந்த தீட்டு துணி மேல பாம்பு ஏறிடுச்சு. ஆமா, இந்த நாகதோஷம் விளக்க வேண்டும் என்றால் வாராவாரம் வெள்ளிக்கிழமை என்று வீடு வாசல்லாம் அழித்து தலைமுழுகி நாகஸ்திரத்திற்கு பால் ஊத்தி வந்தால் நிச்சயமாக நாகதோஷம் விலகும். அப்படி என்று எனக்கு பிடிக்கும் நாகதோஷத்திற்காக அன்றோ வெள்ளிக்கிழமை வீடு வாசலாம் அழைத்து தலையோடு தண்ணி ஊற்றி கொண்டு பால் செம்போடு புத்துக்கண்ணுக்கு சென்றேன். பால் ஊத்தலாம்னு பாம்புக்கு. ஆமா, சரிமா. அப்பொழுது அந்த புத்துக்களோட பால கிண்ணத்திலாகப்பட்டது பாலை ஊத்தும் பொழுது அந்தர மார்க்கமாக யாருன்னு தெரியவில்லை 2 பேர் ரதத்துல போனாங்க. மேல ஆகாயத்துல. ஆமா, ரதத்துல போயிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி ரதத்திலே மேலே பார்த்து கொண்டு அந்த பாலை கிண்ணத்தில் ஊத்தாமல் இப்படி கீழே ஊத்தி விட்டேன். ரதத்தை பார்த்துக்கிட்டு அந்த பாம்புக்கு வந்து புத்துக்கடை பாம்புக்கு கீழே ஊத்துல. ஆமா, புத்துக்கடை ஊத்துல கீழே ஊத்தி விட்டேன். அப்புறம் அப்பொழுது பாம்பாகப்பட்டது அந்த பட்டினியாக விட்டது. பால் சாப்பிடவில்லை. ஆமா, சரி. பட்டின் காரணமாக அகூர்மான கோபத்திலே எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தது அந்த பாம்பானது. ஆமா, என்ன ஒரு சண்டாளி கவனக்குறைவின் காரணமாக எனக்கு ஊற்றக்கூடிய பாலை கீழே ஊற்றி என்னை பட்டி செய்து விட்டாய். சரி, அதனாலே இதோ இன்று முதல் அழகாக பெண்ணாக காட்சிக்கிறாய். நான் கொடுக்கின்ற சாபத்தாலே பாம்பு பாதியாக போ, பெண் பாதியாக போ, அப்படி என்று அவரும் சாபத்தை கொடுத்தது நாகசர்ப்பம். சாபம் உங்களுக்கு
அப்பொழுது மண்டிட்டு மன்றாடி கெஞ்சி கேட்டேன். சரி. நாகதேவதையே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்து விட்டேன். இந்த தவறை மன்னித்து எனக்கு மறுபடியும் கிடைக்காத அப்படி என்று கெஞ்சி கேட்டேன். சரி. அது சொன்னது எப்படி? அந்தர மார்க்கமாக யார் சென்றார்கள்? இருளே ஒருவன் ஒரு நாள் இருக்க பூலோக மார்க்கமாக வருவான். அவன் உடம்பிலே 5 மச்சரைகள் இருக்கும். மச்சராக உன் மீது பட்டா அழகாக பெண்ணாக மாறுவாய். பாம்பாடு பெண்ணாக மாறிடும். அப்படி என்று சரி மறுபடியும் கொடுத்தது நாகதேவதை. சரி. இப்பொழுது அழகாக பெண்ணாக இருக்கிறேன். பெண்ணாக இருக்கிறீங்க. ஆமா. எப்படி மாத்துனாங்க? ஏமா சரியா உருவம் மாறின்னு சொல்றீங்களே. சரி. எப்படி அந்த உருவம் மாறினது? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு மட்டும் சொல்லுதா? என்ன அந்த போச்சு இல்லப்பா தாலியில கழுத்துல போகுது. அப்படி என்றால் மாமியிட்ட வந்தவர் யார்? அதான் கல்யாணம் கட்டவர் யாருன்னு கேக்குறேன். அப்படியா? புருஷன் புருஷன். பாண்டவர் 5 பாண்டவர் 5 பேரு. தர்மன், சரி, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்படி பாண்டவர் 5 ராஜார்கள். ஆமா. அந்த 5 இருவருக்கும் மற்றவன். சரி. இருவருக்கு இளைவன். பங்குனி மாதம் தேதியோ 11. 11ஆம் தேதி. ஆமா. இத்தேதியிலே பிறந்த ஆனால் அழக மன்னன் என்னை மாளிட்ட மன்னவரும் அர்ஜுன மகாராஜன். அழக மன்னன் அர்ஜுன மகாராஜனுடைய கணவர் ஆனவர். அம்மா காசிக்கு சென்று கருமங்களை துடைக்கலாம். காசிக்கு சென்று என்பதற்காக கண்ணனும் காண்டியவனும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சரி வருகின்ற பொழுது எங்கள் நாட்டின் மீது வந்தார்களாம்.
ஓ நாங்களும் வந்து 2 பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமா. சரி. பாம்பு பாதையாக பெண்பாதாக நான். ஓ நீங்கள் தினந்தோறும் பள்ளிக்கு செல்வது, பாடங்களை படிப்பது, மீண்டும் அரண்மனைக்கு வருவது. ஓ யார் நீங்கள்? ஆமா. சரி. இப்படி வரும் வழியிலே கடுமையான வெயில். ஓ சரியான வெயில். எப்படி வெயில் அடிக்குது? ஆமா ஆமா சரியான சித்திரவாசி எப்படி இருக்கும்? ஆமா. அந்த வெயிலுக்கு பயந்து கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டது ஒரு வட்டப்பாறையில, ஓஹோ வேப்பத்தடியில பாம்பு போல வாழையெல்லாம் சுருட்டி வைத்துக் கொண்டு, ஓ அப்படி சுருட்டி கொண்டு அப்படியே படம் எடுத்து இருக்கிறீங்க. ஆமா. அப்பொழுது கண்ணனும் காண்டிபனும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து காசிக்கு போகும் தருவாயிலே சரி 2 பேர் வந்தாங்க. ஓ அந்த வழியாக நாங்களும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமா. சரி. அந்த வெயில் பட்ட உடனே என் முகமாக கொண்டது அழகாக பிரகாசமானது. மாறிட்டீங்க. அப்பொழுது பார்த்த உடனே இதோ உடம்பெல்லாம் பாம்பாக தெரிகிறது, ஆமா முகமெல்லாம் அழகாக பெண்ணாக இருக்கிறாளே அப்படி என்று என் மன்னவராகப்பட்டவர் என் பக்கத்துல வந்து பார்த்தாங்க. பக்கத்துல வந்து பாக்குறாரு. ஆமா. பார்த்த உடனே உடம்பிலே 5 மச்சரேகை முதுகுல. ஆமா. அந்த மச்சரேகை என் மீது பட்ட உடனே அழகாக பெண்ணாக மாறிடுச்சு. அந்த மச்சரேகை பட்ட உடனே பாம்பாக பெண்ணாக மாறிட்டீங்க. அப்பொழுது அந்த கண்ணன் கிருபையாலே காண்டிமணி அப்பொழுதே கல்யாணம் செய்து. அப்படியே கல்யாணம் பண்ணீங்க? சரிம்மா கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஏதோ கல்யாணம் செஞ்சு அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி சரி உங்களுக்காக ஏதோ பூச்சி புடுவு. அம்மா கண்ணுக்கு பிரியமான கணவரை கல்யாணம் செய்து சரி இந்த உலகத்திலே சிறும் சிறப்போடு செல்வாக்கோடு வாழலாம் அப்படி என்று மனதிலே மனக்கோட்டை கட்டி மனதார மன்னவரை மனவிடுத்து அம்மா ஓய் நினைத்தாலே என் அங்கமே அம்மா மலையிட்ட நாள்
நம்ம ஏமாடு உடைய என்னமா சமாதானம் பொறுமை அழுவாதமா வாடகமே மையகமே வளர்ந்து வரும் தாயகமே என்னுடைய வாழ்க்கை சரி இப்படியா வீணாக போக வேண்டும் அம்மா ஓ மறுபடி வந்தால் வழியில் தங்காது என்று சொல்வார்களே ஆமா கரிய துடுக்க காவலில் விழுகலாம் இந்த விதை துடுக்க யாரால முடியாது அம்மா மண்ணாக பிறந்திருந்தால் மாளிகையாயிருப்பேன் கணவனோடு சேர்ந்து வாழாமல் ஒன்றை ஒருவளாக தன்னம் தனிமையாக வாழா வெட்டியாக இந்த நாகலோகத்திலே காத்திருக்கிறேனே ஏமா அர்ஜுன மகனே கல்யாணம் பண்ணிட்டு சொன்னீங்க இப்ப எதுக்கு தன்ன தனிமை நாகலோகத்து எதுக்காக கண்ணு எதுக்காக இருக்கிறீங்க அம்மா ஓய் இதோ இப்படிப்பட்ட மன்னவராகப்பட்டவர் தாலி கட்டி பிறகு கண்ணன் கிருபையாலே ஒரே ஒரு நாள் என்னோடு இருந்தான் யாருடைய கணவர் ஆமா சரி அதன் சந்தோஷம் காரணமாக ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஒரே நாள்வா இப்படிப்பட்ட ஆண் குழந்தை என இருக்கிறதுக்காக 16 ஆண்டு காலமாக ஒருபோதும் தெரியவில்லை தெரியவே இல்ல ஆமா கண்ணன் சூழ்ச்சியாலே அந்த காண்டிவன் சூழ்ச்சியாலே அநியாயமாக குழந்தையே இல்லை குழவிக்கள் தான் பிறந்தது அப்படி என்று கண்ணன் நாடகம் ஆடினார் மாயவர் கோபால கண்ணன் ஆமா சரி உலகத்திலே மூத்த கடவுள் எம்பெருமான் மாயவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி என்று அவரே நினைச்சிட்டு இருந்தேன் சரி இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத குழந்தை நேத்து கிடைத்து விட்டதே அம்மா மகன் கிடைத்து விட்டாரா சரி மகன் பேர் கண்ணன் எப்படி மறைத்தாரோ அதே பிரகாரமாக அந்த கண்ணனாகப்பட்டவர் என் கண்களுக்கு காட்சியளித்தார் என் மகனை கொண்டு ஆமா பெயரோ அரவான் தன்னுடைய மகன் பேர் வந்து அரவான் ஆமா ஆபத்தின் காரணமாக இப்படிப்பட்ட அரவான் மூலமாக அந்த திருவருளுக்கு ஆபத்தை காத்து வந்தான் என்னுடைய மகன் ஆமா அவன் பெயரோ நல்ல அரவான் ஆமா நேற்று தினமாக வனமாக வனம் கடந்து கானகமன்னா சென்று உபலாயமலை சொல்லக்கூடிய அந்த மலைக்கு நடுவிலே நான் சென்று என்ன கண்ணன் கிருபையாலே என் மகனை கண்ணார சரி அப்படி இருக்கும் தருவாயிலே இன்றைய தினமாக என் மகனுக்கு சாப்பாடு கொண்டு செல்ல வேண்டும் சாப்பாடு கொண்டு போகணும் சரிமா என்பதற்காக ஏற்பாடு செய்யும் தருவாயிலே ஏதோ ஒரு சத்தமாகிறது ஆமாமா அப்படியா வராரு எஜமானமா ஆகட்டும் சாமி அடிவர்கள் சபையார்களே நாற்காலியானவன் அவருடைய கனவு அர்ஜுனன் நினைத்து அர்ஜுனன் தர்பார்